அஞ்சு பாருங்க, பெருசுகள் என்ன செய்யுது, கட்டிப்பிடிச்சு உருளுகள். இதை பார்த்துத்தான் சிறுசுகள் வளரப்போகுது. ஈலிங்க அம்மன் கோயில ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி செய்கிறீங்க? கோயிலுக்கு புலையான வேலையை தான் மாறி மாறி சொல்லுகிறீர்கள். நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெடுகள் உங்களோட ஒருவடைய திருப்பி கதைக்கூடாது உங்களுக்கு ஒரு மரியாதை தந்தோன்னு தான் நீங்கள் எல்லாருமே மாறி மாறி பிடிச்சிருக்கீங்களா? ஓம் நமச்சிவாய. இது எங்கே நடந்திருக்குன்னா ஈலிங்க அம்மன் கோயில் லண்டனில் நடந்திருக்கிறதாகத்தான் இதில் சொல்லப்படுது. இதில் இந்த பெரிய சூழ்நிலைக்குத்தானே முன்னுக்கு இந்த மஞ்சள் மேலாடையோடு அதுக்குள்ள வந்தவருக்கு மேலாடை கலாட்ட கூட கொஞ்சம் கடினமாக இருக்கவருக்கு. அப்படி இருந்தும் அவருடைய விளையாட்டை பாருங்க. இதுதானே கோயில் முறையண்டா எல்லாரும் முறையாக கொண்டு வரணும். மேலாடை இல்லாமல் ஒரு தரம் இதுக்குள்ள வர வேணும். மேலாடை போட்டுக்கொண்டு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அஞ்சு பாருங்க, பெருசுகள் என்ன செய்யுது, கட்டிப்பிடிச்சு உருளுகள். இதை பார்த்துத்தான் சிறுசுகள் வளரப்போகுது. இல்லைங்கதா? இதுகளெல்லாம் ஒரு பழக்க வழக்கம் கட்டதுகள். இதுகளெல்லாம் அரங்காளர்கள், அறம் தெரியாத கூட்டம் எல்லாம் அரங்காளராக இருந்து இந்த பயன் நினைச்சு பாருங்க. ஒரு பொது இடத்துல ஒரு இப்படியான ஒரு நிகழ்வில் இப்படி செய்யலாமா? அகவைக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை என்றதுக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். இதை விட வேறு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி இங்கே காவல்துறை ஒரு ஆளை சிறைப்பிடித்து கொண்டு போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதை தொடர்ந்து காணொலியை பாருங்க. ஒரு அரியவர் ஒருவருடைய குமுறலும் ஒலிப்பதிவாக கீழே பதிவேற்றம் செய்வன், அதையும் முழுமையாக கேளுங்கோ. இவ்வாறான பிழையை விட்டு கொண்டிருக்கின்ற அறங்காவலர்கள் நீங்கள் திருந்த வேண்டும். அடியார்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியானவர்கள் ஒரு கோயிலில் அறங்காவலர்களாக இருந்து என்ன பயன்? அறிவற்றவர்கள் அறங்காவலராக இருக்க முடியாது. அப்படி இருந்தும் பயனில்லை. அறிவற்றவர்களே அறிவற்றவர்களாக விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு அடிப்படை அறிவே இல்லை. இவங்களெல்லாம் அறங்காவலராக இருக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய பேருக்கும் புகழுக்குமாகத்தான் இதுகளில் தலையிட்டு கொண்டு திரிகிறார்களே தவிர உண்மையில் இதெல்லாம் வழிபாட்டுக்கும் சமயத்துக்கும் நல்லதில்லை. தொடர்ந்து கேளுங்க. குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். எனக்கு இதில் நான் இந்த வேற குரூப்பில் இல்லாதபடியா இந்த கோயில் குரூப்பில் இருக்கிறபடியா தான் இந்த மெசேஜை நான் இந்த குரலாக விடணுண்டாகத்தான் இந்த குரலாக விடுறேன். இந்த ஈலிங்க அம்மன் கோயில ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி செய்கிறீங்க? ஏன் நான் பெருசு நீ பெருசு, சுவாமி தூக்குறதுக்கு நான் நிற்கணும் நீ நிற்கணும், என்னத்துக்கு இப்படி எல்லாம் எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் சுவாமியை தூக்கி நான் காணும். ஏன் சும்மா அதுக்கு நிறுவட்டு நான் தான் கோயில் நடத்துகிறேன், நான் தான் கோயில் ஒன்று தான், நான் தான் உருவாக்கி நான் நினைக்கிறீர்கள். சரி, ஒருத்தர் ஒரு பிள்ளைய விட்டான்னு சொன்னால் அந்த பிள்ளைய ஓகே நாங்களே கதைச்சு பேசி தீர்க்க வேணுமே தவிர ஒரு போலீஸ் ஒரு இப்படி ஒரு கோயிலுக்குள்ள நீண்ட நாளாக வெளியே கொண்டு ஆக்கில் இப்படி போலீஸ்காரன் இப்படி பிடிச்சு கொண்டு போகிறான்னு சொன்னால் அது யாருக்கு அவமானம்? ஆதி காலத்துலேருந்து கோயிலை தொடங்கி நாங்கள் ஆதி காலத்துலேருந்து கோயிலை தொடங்கினா ஆதி காலத்துலேருந்து கொமிட்டிக்கு இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம். எல்லாரும் கதைச்சு கொண்டு தெரியார். ஆனால் அந்த கோயில் இப்படி போகிறத பற்றி நீங்கள் யாராவது ஒரு ஆள் யோசிக்கிறீங்களா? எல்லாரும் நான் தான் பெருசு நீ தான் பெருசு, கொமிட்டிக்கு இருந்தான், கொண்டாண்டு கோயில் தான், ட்ரஸ்டிக்கே இருந்தான்னு சொல்லி கதைக்கிறீங்களே தவிர ஒரு கோயிலுக்கு புலையான வேலையை தான் மாறி மாறி சொல்லுகிறீர்கள். நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெடுகள் உங்களோட ஒருவடைய திருப்பி கதைக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு மரியாதை தந்தோன்னு தான் நீங்கள் எல்லாருமே மாறி மாறி பிடிச்சிருக்கிறதா உங்களுடைய நாங்கள் முகத்தை கொடுத்து கதைக்கிறது. எனக்கு இந்த வீடியோவை பார்த்துனேன். நேற்று இரவு நான் ஐயப்பன் கோயில் பூசை முடிஞ்சு இரவு இருக்கிறபடியே இந்த மெசேஜை பார்க்குறேன், வீடியோவை இப்படி பார்க்குறோம். புல சரியா விழாங்க ஓகே, யாராவது புல விடுறது வழக்கம். புல விட்டா நீங்களே கதைச்சி பேசி திருத்துக்கணும் ஐயா. ஒரு போலீஸ் என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அறிவு இல்லையா அண்ணன்? இப்படி ஒரு பிரச்சனை நடக்க போன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாதா அண்ணன்? இதை நாங்கள் நிப்பாட்டணும், இப்படி போலீஸ் இதன்ற நடக்கும். உங்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனையே கொண்ட முடிக்கணும்டாக்கா போலீஸை அரெஸ்ட் பண்ணி கடைசியா அந்த வீடியோவை வெளியில விட்டு ஆக்கள் எல்லாரும் பார்த்து கோயிலுக்கு தான் அவமானம். கோயிலுக்கு அவமானத்தை விட உங்களுக்கு அவமானம் என்ன? கோயிலுக்கு தலைவராக இருக்கிறீங்களா, கோயில் தலைவருக்கு ஒரு இது ஒரு அவமானம். இந்த நேரங்களில் அந்த அளவு எவ்வளவு காலம் இந்த கோயிலுக்குள்ள இருக்குது, அந்த அளவு கொமிட்டியில இருந்தால் நான் இப்போ அவருக்காக இவருக்காக கதைக்கிறேன். நான் கதைக்கிறது கோயிலுக்காக தான் கதைக்கிறேன்.
நான் இவ்வளவு காலமும் உண்மையை சொல்றேன். இவ்வளவு காலம் நின்றனால நாங்கள் உங்கள் ஒருத்தருடையும் திருப்பி கேட்கக்கூடாது இருந்தாங்க. நீங்க கலைக்கிற எல்லாத்தையும் நாங்கள் சரி பார்த்தோம் தான். இனி சொல்லி போட்டேன், இனி வந்து இப்படியான பிரச்சனை யாருன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லி போட்டேன். உண்மையை சொல்றேன். எங்களாலும் மேலும் என்னால மேலும் பார்க்கவே எரிச்சலா கிடக்குங்களுக்கு. அந்த இந்த கோயில் தொடங்கின காலத்துல அந்த ஆளும் ஒரு ஆளா தான் அதுக்கு நிற்குது. இன்னைக்கு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, விட்டுட்டு இருக்கிறீங்களா? ஏன் போலீஸ் பெருநாளாக ஏன் விட்ட நீங்கள்? சும்மா மெக்க தூக்கி எல்லாரும் கழிச்சு கொண்டு இருந்தா போல நீங்க எல்லாம் பெரிய ஆகணும்னு நினைக்காங்க சொல்லி போட்டேன். எல்லாரும் பெரிய தனித்தனியா வீடு வச்சு இருந்தா போல நீங்க எல்லாம் பெரிய ஆகணும்னு நினைக்காங்க சொல்லி போட்டேன். யாரா இருந்தாலும் சரி, கமிட்டியா இருந்தாலும் சரி, சஸ்தியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு இப்படி அவமானம் பெற மாதிரி நீ வேலை செய்வதா நீங்கள் எல்லாரும் வெளியில போங்க. ஒரு நாள் பார்த்து நான் அந்த ரோட்ல நின்று ஒருத்தருக்கு போட் கேட்டிருக்க மாட்டேன். இவருக்கு போட அழைக்க போடணும். நான் எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் வேணும்னு நினைக்கிறாள் தான் நான். நேற்று பார்க்க மனுஷருக்கு எரிச்சலா கிடக்கையா. ஒரு கோயில்ல நீண்ட நாளா இவ்வளவு காலம் நீண்ட நாளா நின்று வேலை கொண்டிருந்தால போய் இன்றைக்கு போய் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. புலசரியை கூப்பிட்டு கதை கோணையா, ஆளையால் கூப்பிட்டு கதை கோணையா. எல்லாருக்கும் ஒரு சண்டித்தனமா? எல்லாருக்கும் யாருக்கு சண்டித்தனம் எல்லாரும் காட்டுறீங்க எல்லாரும். இனி இது உங்களுக்கு கடைசி இதா இருக்கும்னு சொல்லி போட்டேன். கோயிலோட பேர் பெற மாதிரி யார் இதுக்கு செய்ய போறீங்களோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் எல்லாம் பிரச்சனை சந்திக்க போறீங்க. எல்லாரும் ஒருத்தரும் கோயிலுக்கு நீங்க இருக்கலாம் போகுது இல்லைன்னா இந்த கோயிலை வந்து நாங்க பேசாம ஆட்டையும் கையில கொடுத்துட்டு உங்களோட வாடகை படுங்க எல்லாரும் போடுவாங்க. ஒரு 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 ஒருத்தரும் ஒரு இது யோசிக்காங்க. இது நாளைக்கு அடுத்த வருஷமும் நாங்கள் போட்டை கேட்டு நாங்கள் எல்லாரும் கமிட்டிக்கு வந்தா சரியன்ற எண்ணத்துல இருக்கிறீங்களே தவிர கோயில் நல்லா இருக்கணும். கோயில இந்த பில்டிங்கை கட்டினீங்களா, இந்த பில்டிங் இந்த பெரிய பில்டிங்கை கட்டினீங்க, இந்த பில்டிங்குக்கு இப்ப என்ன செய்றீங்க? அந்த பில்டிங் கட்டுற நேரத்துல ஒருத்தர் எட்டி பார்க்க விட மாட்டீங்க. கேட்ட சொல்லி நான் தான் அந்த கமிட்டி, நான் தான் இந்த கமிட்டி, நான் தான் பில்டிங் கமிட்டி, நான் தான் இதுகளுக்கு பொறுப்பு, நான் தான் மெடிசனுக்கு பொறுப்பு, ரெண்டு மாறி சொல்லி கொண்டிருந்தார். ஒருத்தரை வெட்டி பார்க்க விட மாட்டியார். எல்லாரும் ரெண்டு சேர்ந்து இந்த அம்மாளாச்சின காசை வீணாக்கினார். காசை வீணாக்கி போட்டு இன்றைக்கு வந்து அந்த பில்டிங்கோட கதையே இல்லை. என்ன சேட் அவர்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உங்களை எல்லாருக்கும் வந்து தனியா உங்களோட அடுத்த வருஷம் நீங்கள் உங்களோட கமிட்டியில நீங்கள் எல்லாரும் வந்தா சரி, கமிட்டியா இருந்தாலும் ட்ரஸ்டியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்தா சரி, உங்களோட பேர் நல்லா இருக்கணும். திருப்பி ஒரு கலைக்க மாட்டீங்க. இவ்வளவுதான் உங்களோட பிரச்சனை. என்ன பிரச்சனைனாலும் நீங்க உங்களோட வாட்டில செய்து கொண்டே இருக்க முடியல. எல்லாரும் இந்த பில்டிங்கை கட்டி இப்ப சும்மா நடக்கும். அந்த பில்டிங் என்ன செய்யுங்க? அந்த பில்டிங்ல கட்டியல் எல்லாரும் சொன்னீங்க எல்லாரும் அதை அப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாம். பில்டிங் கட்டுற நேரத்தில் தெரிஞ்ச தொப்பியை போட்டு தெரிஞ்ச எல்லாரும் வந்து முடியல. இப்ப அதை அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறோம். அதை நாங்கள் அதை பார்க்கலாம், நீங்க கட்டி பார்க்க கூடாது. அது எங்கடி ஆக்கலாம் வேலை செய்யறோம், உங்களுடைய ஆக்கலாம் வேலை செய்யணும் எல்லாம் தெரிஞ்சாக்கலாம். எங்க போட்டியில எல்லாரும் இப்படி மாறி சுத்தி ஒவ்வொன்றையும் வீணாக்கிறதும் அழிக்கிறதா இருக்கு. அந்த சைட் ரோட்ல கார் விடக்கூடாது காய்க்கிறார். கமிட்டியில நிற்கிறாங்களோ ட்ரஸ்டில நிற்கிறாங்களோ சைட்ல கொண்டு கார் பார்க்க போறேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த சைட் ரோட்ல கார் பார்க்க பார்க்க பண்ணணும்னு அறிவிக்கிறார். கமிட்டியில நிற்கிறாங்களோ ட்ரஸ்டில நிற்கிறாங்களோ அந்த சைட்ல வந்து கார் பார்க்க போறேன் யாராவது சொல்லுங்க பாப்போம். சும்மா ஆறும் இன்றைக்கு நாளைக்கு எந்த பூசை நடக்க போது 6வது கொம்பு தூக்குறோம் மசல் தூக்குறோன்னு வந்து நில்லுங்க. தேவையில்லா பிரச்சனை எல்லாம் வரும். தென்னாடுடைய சிவனையே போற்றி. எல்லாரும் இதை தெளிவாக கேட்டிருப்பீங்க. இதில் இதை மீறி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிறந்த முறையிலே அந்த ஐயா தன்னுடைய மன குமுறலை அப்படி விளக்கமாக சொல்லியிருக்கிறார். நான் பெருது நீ பெருதுன்ட்டு வாழாதீங்கப்பா. கோயில்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு வந்து தலைவராகவோ அதோ ஏதோ நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு காண்டி உழையுங்கோ. அதுதான் நீங்கள் செய்கிற இறைத்தொண்டு. நீங்கள் வந்து அதுக்கு இருந்துட்டு உங்களை வளர்க்கணும், உங்களை வெளியில் படம் காட்டணும். நீங்கள் ஒரு பெரிய ஆக்கினாங்க ஒரு சவசந்தி தெரியாத கொண்டு விட்ட மாதிரி கொண்டு அதில் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்களா? கடவுளே, ஒரு பழக்க வழக்கத்தை சின்ன பிள்ளைகிட்ட அதை பார்த்து பழகுங்கப்பா. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவுகள் வளர்றதில்லை. அதான் சொல்கிறது, ஆக்களுடைய அறிவுக்கும் அகவைக்கும் தொடர்பில்லை என்றதுக்கு இக்காணொலி மாதிரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை எங்கும் காட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் ஒரு கோயிலில் ஒரு இதை எடுத்துக்கிறத ஒரு நாகரிகம் பண்பாடு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு நிற்கிறீங்களோ தெரியாது. உங்களை மாதிரியான ஆக்களால் தான் சமய சீர்கேடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி. நமச்சிவாய வாழ்க.